என் தங்கமே, உன் வாழ்க்கை எதற்காக நின்று போயிருக்கு தெரியுமா என்று நீ எத்தனை நாள் மனசுக்குள் கேட்டு கொண்டிருந்தாய். நீ முயற்சி செய்கிறாய், உன் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் ஏதோ ஒரு தெரியாத சுவர் உன்னை கட்டிப்பிடித்து நிறுத்திய மாதிரி இருந்தது. நீ முன்னே போக முயற்சி செய்தாலும் உன் பாதை ஒரு நிலைமையில் நிற்கும் மாதிரி உணர்ந்தாய். இதெல்லாம் ஏன் தெரியுமா என் தங்கமே? அம்மன் இதை இன்று உனக்கு சொல்ல விரும்புகிறாள். அது ஒரு தண்டனையல்ல, அது ஒரு முடிவல்ல, அது ஒரு பாஸ் மாதிரி. அம்மன் உன் வாழ்க்கையை பாதுகாக்க வைத்த தவம். எதற்காக தெரியுமா என் தங்கமே? சில நேரம் வாழ்க்கை நின்று போவது நீ எதையும் தவறாக செய்ததாலில்லை. வாழ்க்கை நின்று போவது உன் வாழ்க்கையில் தவறான மனிதர்கள் இருந்ததால்தான். உன் முன்னே போகும் ஆற்றல் குறைந்தது உன்னை பின்னால் தள்ளும் உறவுகளால். உன் நம்பிக்கை மங்கியது உன்னுடைய மனதை காயப்படுத்திய சொற்களால். உன் ஆசைகள் நிற்க வைத்தது உனக்கு வேண்டிய போது துரோகம் செய்தவர்களால்தான். இது குறை உன்னிடம் இல்ல, அது சூழ்நிலையோட கர்மா. அம்மன் உனக்கு சொல்ல வருகிற உண்மை என்ன தெரியுமா? நான் உன்னை நிறுத்தினேன், ஏனெனில் நீ ஓடின பாதையில் உன்னை காயப்படுத்த போகும் விஷயங்கள் இருந்தது. நீ நினைச்சு பார் தங்கமே, நீ செத்துக்கொண்டு ஓடின பாதை உன்னை சரியான இடத்துக்கு அழைத்துச்சா? இல்லை, அந்த பாதை உன்னை இன்னும் துன்பமான இடத்துக்குத்தான் கொண்டு போயிருக்கும். அம்மன் உன்னை நிறுத்தியது உனக்கு நல்லது வரப்போகிறதால்தான். நீ தெரிஞ்சுக்காமலே உன் வாழ்க்கையில் சில தவறான மனிதர்கள் இருந்தாங்க. அவர்கள் உன் நல்ல மனசை பயன்படுத்தினாங்க. உன் உணர்ச்சியை காயப்படுத்தினாங்க. உன் நம்பிக்கையை உடைஞ்சாங்க. உன்னோட சாதனையை தடுக்கிறாங்க. அம்மன் இதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அதனால்தான் உன் வாழ்க்கை ஒரு சர்டன் பாயிண்ட்க்கு பின் நின்று போச்சு. அது பனிஷ்மெண்ட் இல்ல, அது ப்ரொடெக்ஷன். என் தங்கமே, உன் வாழ்க்கை நின்று போவது ஒரு இன்விசிபிள் சைன். அது யூனிவர்ஸ் அம்மனும் சேர்ந்து உன்னை ஒட்ட வைத்த புண்ணியமான காரணம். அம்மன் சொல்கிறாள், நான் உனது பாதையை சுத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறேன். நீ போகும் இடத்தில் உனக்கு துன்பம் வரக்கூடாது. அதனால்தான் உன்னை சில நாட்களுக்கு நிறுத்தினேன். நீ எதற்காக முயன்றாலும் அது ஒரு லெவல்க்கு மேல் போகவில்லை அல்லவா? அது ஒரு சில முறை நடந்தது தங்கமே. அது ஃபெயிலியர் இல்லை, அது டிவைன் ரீஅரேஞ்ச்மெண்ட். உன் முன்னே இருக்க வேண்டாதவர்கள் வேறொரு பாதைக்கு திருப்பப்படுகிறார்கள். உன்னுடன் வரவேண்டியவர்கள் உன் வாழ்க்கைக்கு ஸ்லோலி வர ஆரம்பிக்கிறார்கள். உனக்கு தடைபட வைத்த ஆற்றல்கள் களைந்து எறியப்படுகின்றன. உன் கர்மா சாப்டர்கள் ஒன்றன்பின் ஒன்று முடிந்து கொண்டிருக்கின்றன. அம்மன் இதை எல்லாம் முடிக்காத வரை உன்னுடைய வாழ்வின் புதிய பக்கம் திறக்க மாட்டாள். அதனால்தான் உன் வாழ்க்கை இவ்வளவு நாள் ஸ்லோ ஆனது. இந்த ஸ்லோடவுன்க்கு உள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு தங்கமே. உன் மனம் அமைதியாகட்டும், உன் வலி ஹீல் ஆகட்டும், உன் எண்ணங்கள் தெளிவாகட்டும், உன் ஆன்மா வலிமையடையட்டும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் போது வாழ்க்கை தானாகவே நின்றுவிடும். அதுதான் இப்போ உன்னிடம் நடந்தது. அம்மன் இன்னொரு ரகசியம் சொல்றாள். நீ எதையும் இழக்கவில்லை. நான் உனக்காக இன்னும் பெரியதை உருவாக்கிறேன். உன்னுடைய காலம் வந்து விட்டது, நான் அதற்கான வழியை தயாரிக்கிறேன். இது தான் காரணம் தங்கமே, உன் வாழ்க்கை நின்று போனதற்கு. நீ இப்போன்னு நினைச்சுக்கோ, உன் வாழ்க்கை நின்று போன இடத்துல தான் உன் பெரிய மாற்றம் துவங்குகிறது. நீ யாரும் பார்க்காத அளவு வளரப் போறாய். நீ துன்பப்பட்ட இடத்திலிருந்து மிக பெரிய உயரத்துக்கு செல்ல போறாய். நீ உழைத்ததுக்கும் அப்பாற்பட்ட மகிழ்ச்சி உன்னை நோக்கி வருது. அம்மன் உனக்கு சொல்லும் வார்த்தைகள், இனி உன் வாழ்க்கை நின்று போகாது. நான் உனது பாதையை திறந்து வைத்துவிட்டேன். என் குழந்தையே, நீ அடுத்த படி எடு. உனக்கு ஆதரவு நான்தான். தங்கமே, உன் காலம் துவங்கிவிட்டது. இனி யாராலும் உன்னை நிறுத்த முடியாது. என் தங்கமே, வாழ்க்கை எதற்காக நின்று போனது என்ற உண்மையை உணர ஆரம்பித்த பிறகே உன் உள்ளத்துக்குள் ஒரு விசித்திரமான அமைதி வந்து உட்காரும். அது சாதாரண அமைதியில்ல, ஒரு டிவைன் சைலன்ஸ். அது அம்மன் உனக்கு சொல்ல வருகிற பெரிய மாற்றத்துக்கு முன் வரும் அடையாளம். இந்த அமைதி வந்தால் வாழ்க்கை இன்னும் பெரிதாக மாறப்போகிறது என்பதற்கான காஸ்மிக் கன்ஃபர்மேஷன். நீ இத்தனை நாள் ஓட்டினாய். ஒரு நாளும் சோர்வை சொல்லல. ஒரு நாளும் மனசு முடங்கி போச்சு என்பதையும் யாரிடம் சொல்லல. உன் உள்ளத்துக்குள் எவ்வளவு போராட்டம் நடந்தது என்று யாரும் அறியல. உன் கண்களில் சிரிப்பு இருந்தது, ஆனா உள்ளத்தில் புண்ணம் இருந்தது. உன் முகத்தில் நம்பிக்கை இருந்தது, ஆனா உள்ளத்தில் நடுக்கம் இருந்தது. உன் வார்த்தைகளில் வலிமை இருந்தது,
ஆனா உன் ஆன்மாவில் ஒரு சோர்வு இருந்தது. அப்படி போராடும் குழந்தைக்கு அம்மன் என்ன செய்வாள்? அம்மன் 2 விஷயம் செய்வாள். 1. தீங்கில் இருந்து காப்பாள். 2. வழி தவறி போகாமல் நிறுத்துவாள். அதனால்தான் என் தங்கமே உன் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் நின்று போச்சு. அது ஒரு வித தெய்வீக பிரேக். ஒரு சீக்ரெட் பாஸ். அந்த பாஸ் இக்குள் அம்மன் உன்னை பற்றி பல வேலைகள் செய்து கொண்டிருந்தாள். நீ பாரு. நீ முயற்சி செய்த ஒன்று வேலை ஆக மறுக்கும்போது அதற்கு பின்னால் 2 காரணம் இருக்கும். 1. அது உன்னை காயப்படுத்தக்கூடியது. 2. அது உன் தரத்துக்கு சமமில்லாதது. அம்மன் உனக்கு தகுதியில்லாததை அனுமதிக்க மாட்டாள். அதனால்தான் சில உறவுகள் உன்னை விட்டு தானாகவே தள்ளிச் சென்றது. அவங்க போனதால்தான் நீ சிங்கிள் ஆனது இல்ல. அதை அம்மன் தானே ரிமூவ் பண்ணினாள். ஏன் தெரியுமா? அந்த மனிதர்கள் உன்னுடைய உண்மையான வாழ்க்கை துணைப்பாதையில் இடமில்லை. அந்தவர்கள் உன்னுடைய தெய்வீக வளர்ச்சிக்கு தடை. உன் உள்ளத்துக்குள் ஒரு விஷயம் நீங்காம இருந்தது தங்கமே. நான் எதுவும் தவறாகலே, அப்புறம் என் வாழ்க்கை ஏன் சரியாவே இல்லை? இது போல கேள்வி ஒவ்வொரு நாளும் உள் குரலாக எழுந்தது. அதற்கு பதிலா அம்மன் சொல்றாள். நீ தவறு செய்யல என் குழந்தையே. நீ இருந்த இடம் தவறானது. நீ இருந்த மனிதர்கள் தவறானவர்கள். நீ நம்பிய மனசுகள் உண்மையில்லாதவை. நான் அதை ஒவ்வொன்றாக உன்னிடமிருந்து பிரிக்கிட்டேனே. அதனால்தான் உன் வாழ்க்கை நின்று போனது போல தோன்றியது. உன் வாழ்க்கை நின்று போனது உண்மையில் நின்றதல்ல. அது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிக் கொண்டிருந்தது. உன் பாதை அலைன் ஆகிக் கொண்டிருந்தது. உன் கர்மா கிளீன் ஆகிக் கொண்டிருந்தது. உன் ஃபியூச்சர் அட்ஜஸ்ட் ஆகிக் கொண்டிருந்தது. இந்த மாற்றங்களை சாதாரண மனசு புரிந்து கொள்ள முடியாது. ஆனா ஆன்மா அதை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறது. அம்மன் சொல்கிற இன்னொரு ரகசியம். நீ எத்தனை நாள் ஒரே இடத்தில் நிற்பது போல இருந்தாயோ அதே அளவுக்கு அதற்கு மடங்காக உன் முன்னேற்றம் வரப்போகிறது. அது என்ன முன்னேற்றம் தெரியுமா? நீ தடுமாறியிருந்த இடத்தில். நீ அழுத இடத்தில். நீ விடுங்கன்னு நினைத்த இடத்தில். நீ எல்லாம் முடியுதுன்னு சொன்ன இடத்தில். அந்த இடத்துலதான் உனக்கு திடீரென கதவு திறக்கும். நீ எதிர்பார்க்காத மனிதர்கள் உன்னை மதிக்க ஆரம்பிப்பார்கள். நீ எங்கிருந்த ஒரு சந்தர்ப்பம் உன்னை தேடி வரும். நீ நம்பிய நல்லதற்கான பலன் தாமதமாக வந்தது போல இருந்தாலும் அது தாமதமில்ல, அது ப்ரெப்பரேஷன். உன் ஆன்மா வலுவானதால்தான் டிலே வந்தது. உன் டெஸ்டினி உயரமானதால்தான் தடைகள் வந்தது. நீ ஒரு சாதாரண குழந்தை இல்லை என்பதால்தான் கதவு திறக்க தாமதமானது. அம்மன் உனக்கு பைனரி பிளெஸிங்ஸ் தர மாட்டாள் தங்கமே. அவள் கொடுத்தால் சாலிட் தருவாள். இழப்பில்லாத ஆசீர்வாதத்தை தருவாள். நிலையான வாழ்வை தருவாள். நேரம் கடந்த உண்மையான மகிழ்ச்சியை தருவாள். அம்மன் உன் வாழ்க்கையை நிறுத்தியது அதை உடைக்க அல்ல, அதை புதிதாக கட்டுவதற்குத்தான். இனி உன் வாழ்க்கை என்னாக போகுது தெரியுமா? அது ஸ்லோ மோஷன்ல இருந்து சடன்லி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆக மாறும். ஒன்றே ஒன்று பின் ஒன்று பிளெஸிங்ஸ் வரும். நீ எடுத்து வைத்த ஒரு அடியிலேயே மாற்றம் தெரியும். புதிதாக சந்திப்பவர்கள் உனக்கு பெரிய ஆதரவாக மாறுவார்கள். உன் பணியில் இருந்த தடை கரைய ஆரம்பிக்கும். பணம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு உன் கையிலே நிலையான ஓட்டத்தில் வரும். உனக்கு துன்பம் கொடுத்தவர்கள் தூரமாகி அவர்களுடைய கர்மா அவர்களிடம் திரும்பும். உன்னை அவமதித்தவர்கள் உன் உயர்வை பார்த்து நிசப்தமா நிற்பார்கள். அவ்வளவு பெரிய எலவேஷன் உனக்காக தயாராகிக் கொண்டிருக்கிறது. அம்மன் இன்னும் ஒரு வார்த்தை சொல்றாள். உன் வாழ்க்கை நின்று போனது உன்னை பின்னால் இழுத்தவர்கள் வெளியேறுவதற்காக. இப்போது எல்லாம் கிளியர். இனி நான் உனக்கு வழி காட்டுறேன். உன் நேரம் வந்துட்டு. என் தங்கமே, உன் வாழ்க்கையின் பாஸ் முடிந்தது. இப்போது ப்ளே ஆகப் போகிறது. அடுத்தபடியே உன் டெஸ்டினி.